ஹாய் ஆல் வெல்கம் டு லக்ஷ்மிகா கிச்சன். இந்த வீடியோவில் மூணார் ட்ரிப் பற்றி பார்க்கலாம். மூணார் ட்ரிப்பையும் நான் நிறைய பார்ட்டாக போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக ரோஸ் கார்டன் பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பொட்டானிக்கல் கார்டன், அங்கே உள்ள வியூ பாயிண்ட் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ நாங்கள் அங்கே நைட்டு ஸ்டே பண்ண காட்டேஜ் பற்றி பார்க்கலாம். ஒரு 4 o'clockலேருந்தே காட்டேஜுக்கு நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஒரு 6 o'clock இந்த மாதிரி தான் அங்கே போய் ரீச் ஆனோம். இது ஒரு ஃபுல் காட்டேஜ். இங்கே ஒரு 4 ஃபேமிலி கிட்ட டபுள் பெட்ரூம் தனித்தனியாக ஒரு 4 ரூம் கிட்ட இருந்தது. அந்த மாதிரி தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நாங்கள் இங்கே போகிறதுக்கு முன்னாடியே காட்டேஜ் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு நாங்கள் போயிட்டோம். பட் அங்கே போனதுக்கு அப்புறம் எல்லாமே சேஞ்ச் பண்ணி சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வேறு வழி இல்லை. நைட்டுக்கு அப்புறம் நம்ம ஸ்கில்ஸ் மறுபடியும் ட்ராவல் பண்ண முடியாது. அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த காட்டேஜில் இப்படி பண்ணிட்டாங்க. பட் எனிவே நம்ம போயிட்டு ரீச் ஆகிட்டோம். திரும்ப எங்கேயும் நைட் டைமில் அலைய முடியாது, ஹில்ஸ்லாம் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு இந்த காட்டேஜிலேயே புக் பண்ணி அப்புறம் ஸ்டே பண்ணிட்டோம். இதில் மொத்தம் இந்த காட்டேஜ் ஒரு ஹவுஸ் மாதிரி இருக்கும். இதில் 4 பெட்ரூம் இருந்தது. எல்லாமே டபுள் பெட்ரூம் தான். நாங்கள் புக் பண்ணது எங்கள் ரூமுக்கு இது தான். இங்கே வந்து ஒரு டபுள் காட்டு, அப்புறம் ஒரு வார்ட்ரோப் மாதிரி இருந்தது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தது, நெக்ஸ்ட் ஒரு பாத்ரூம் இருந்தது வெஸ்டர்ன். ஓவராலாக இந்த காட்டேஜோட ப்ரைஸ் 13,000 சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்டே பண்ண போகிறதுல 1 நைட்டுக்கு மட்டும்தான். நைட்டு ஸ்டே பண்ணி இந்த மூணாரோட கிளைமேட் இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நைட் ஸ்டே கம்பல்சரி யாராக இருந்தாலும் பண்ணால் தான் மூணாரோட கிளைமேட்டை என்ஜாய் பண்ணால் நைட் டைமில் நல்லா சில்லுன்னு இருக்கும். வியூ பாயிண்ட்டுமே நல்லாயிருக்கும். நைட் ஸ்டே பண்ணது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் புக் பண்ணியிருந்தோம். கடைசியில் பார்த்தா கேம்ப் ஃபயர் ஃபுட் இது எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அது எல்லாத்துக்குமே தனித்தனியாக பில் பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, வந்துட்டோம், நம்ம என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு அதான் சரௌண்டிங்லேயுமே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் புக் பண்ணது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நல்லா இருந்தது. நைட்டு ஃபுட்டு ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் பே பண்ணி நாங்கள் வந்ததுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க ஆர்டர் எடுத்துகிட்டே எல்லாமே பண்ணாங்க. ஸோ அதுலேயுமே கொஞ்சம் டிலே ஆகிருச்சு. டிலே ஆகி கிட்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சுருந்தாலும் லேட்டாக சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஆகிட்டு, அதுவுமே எல்லாமே அவைலபிள் கிடையாது. சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம் தான் அவைலபிள் இருந்தது. சப்பாத்தி வாங்கினா சைடிஸ் எல்லாமே, ஈவன் ஒரு தயிர் பச்சடி கூட தனியாக பே பண்ணி வாங்குற மாதிரி அங்கே அப்படி பண்ணிட்டாங்க. ஓவராலாக காட்டேஜ் இப்படி தான் இருந்தது. இந்த 2 சைடும் ஆப்போசிட் ரூம் மாதிரி, சென்டரில் ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்தது. அதில் எல்லாமே தண்ணி விடலை, ட்ரையாக தான் இருந்தது. என்ட்ரன்ஸில் ஒரு டைனிங் ஹால் மாதிரி போட்டிருந்தாங்க. இப்படி தான் இருக்கும் இந்த ஹோட்டல். பரவாயில்ல, ஒரு 4 ஃபேமிலி இந்த மாதிரி ஸ்டே பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. வித்து ஒரு சிங்கிள் ஃபேமிலிக்கு டபுள் காட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். அங்கே ஒரு பேர்ட்ஸ் இருந்தது, அப்படியே குளிரில் நடுங்கிட்டு அந்தளவுக்கு நல்லா சில்லாக இருந்தது. எங்கள் கூட வந்தவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ் தான் இருந்தாலும் நல்லா யங்காக எல்லாமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் தான் கொஞ்சம் ரிசர்வ்டாக இருந்தேன். எனக்கு எல்லாமே ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் ரிசர்வ்டாக இருந்தேன். அப்புறம் டின்னருக்கு அங்கே தான் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு அவங்களோட டைனிங் ஏரியாவுக்கே போயிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்ததெல்லாம் ஒன்று ஒன்று ரெடி ஆனதும் நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம். அங்கே போன என்ட்ரன்ஸ் ஏரியா எல்லாமே நல்லா பீஸ்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக லைட்டிங்கோட ரொம்ப சூப்பராக இருந்தது. காட்டேஜ் லுக்கு எல்லாமே நல்லா இருந்தது. பட் மேனேஜ்மெண்ட் வைஸ் தான் ஃபோனில் ஒன்று பேசுகிறது, அங்கே போய் ஒன்று பேசுகிறதுங்கிற மாதிரி ரொம்ப ஹெக்டிக்காக ஆயிடுச்சு ப்ரைஸ் வைஸு. நெக்ஸ்ட்டு அங்கே நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி, ஃபுல்கா இந்த மாதிரி தான். வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே அலௌடு. ஸோ எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்கள் திரும்ப கேம்ப் ஃபயர் அட்டன் பண்ணலான்னு வந்துவிட்டோம். ஏன்னா சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கவே ரொம்ப லேட் ஆகிருச்சு. ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வேறு ஏரியாவுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சாங்ஸ், டான்ஸ், தப்மாஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணோம். அந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. 1 ஹவருக்கு மேலேயே நல்லா கேம்ப் ஃபயரில் என்ஜாய் பண்ணோம். பட் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணல, ரொம்ப லென்த் ஆகும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நைட்டு ஸ்டே பண்ணி நல்லா தூங்கி எழுந்திரிச்சதும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சொல்லியிருந்தாங்க. அதுவும் கிடையாது, காஃபி மட்டும்தான் சொல்லிட்டாங்க. ஸோ அது குடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கேரளா கிளம்பணும்னு சொல்லிட்டு
மூணார் போய் டவுனில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். மார்னிங்குமே நல்ல சில்லுன்னு சூப்பராக இருந்தது. அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே அந்த காட்டேஜ் பக்கத்தில் ஒரு அத்திப்பழம் மரம் இருந்தது. ரொம்ப ஏஜ்டான மரம். அதில் நல்ல பெரிய பெரிய காய் இருந்தது. எனக்கு இது ஒரு வேளை அத்திப்பழமா இருந்து டவுட் வந்துருச்சு. பட் அங்கே இருந்தவங்க சொன்னாங்க, ஒர்க் பண்ணுறவங்க தூத்துக்குடியா. ஸோ அவங்க இருந்துட்டு அவங்க பறித்து கொடுத்தாங்க நிறைய ஃப்ரூட்லாம். அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் அதை நான் சாப்பிடாமலே வீணடிச்சிட்டேன். ஏன்னா காய்ங்கிறதுனால அது பழுக்காமலே அப்படியே வீணாயிருச்சு. பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இது நேச்சுரல் அந்த அத்திப்பழம் தான். ட்ரை ஃப்ரூட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அவ்வளோ பெரிய பழமாக இருந்தது. ஆப்பிள் சைஸ்க்கு. யாரும் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அப்படியே இருந்தது. ஒரே ஒரு பழம் மட்டும் இருந்தது. அங்கே இருந்தவங்க இவங்க தான் எனக்கு பறித்து கொடுத்தாங்க. நான் அங்கே இருக்கவங்கலாம் பறிச்சுட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன கேரளாவில் ஒண்டர்லா, அது மட்டும் இல்லை ஸ்னோ வேர்ல்டு எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.